இது ஃப்ரைடே 2 டேஸ் சரியான மழை, அதனால துணி எதுவுமே வாஷ் பண்ணி போட முடியல. இன்னைக்கு காலையிலே இருந்த துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டேன். ஹன்ஷாவும் ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த சக்க மரத்தை பார்க்கும்போதெல்லாம் எப்போமாச்சு சக்கப்பழம் வெட்டுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மருந்து வைக்காமல் இயற்கை முறையிலே பழம் பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு நொச்சி குச்சி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த அடிப்பகுதி வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சக்கப்பழத்தோட அந்த நஞ்சு பகுதியை பார்த்து இந்த மாதிரி அடித்து வச்சோன்னா கரெக்டாக 2 நாளில் வந்து பழுத்துரும். சக்கக்காய் ஆட்டோமேட்டிக்காக வந்து மரத்துலேயே வந்து பழுத்துரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி இயற்கை முறையில் டிப்ஸ் யூஸ் பண்ணி மருந்து வைக்காமல் இயற்கையாகவே நம்ம பழுக்க வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பழ ட்ரீ இப்போ தான் விதை போட்டு பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இவனை வந்து ஒரு சைடாக வந்து கட்டி வச்சுட்டேன். இவன் பார்த்த வேலை தான் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அந்த காலால் குழி பறித்து அந்த இடமே நாசம் பண்ணி வச்சுட்டான். அந்த இடத்த மண் போட்டு தண்ணி தெளித்து நல்லா நானும் அம்மாவும் ஒப்பு பண்ணி விட்டுட்டு சரி சாணம் போட்டு முளைக்கிட்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். வீட்டை சுற்றியெல்லாம் கூட்டி வரனதுக்கப்புறம் அது தீயை போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஃபேஸ் பேக் வந்து போட்டிருந்தேன்.